பெரியாரோட மண்ணிலிருந்தே நான் வந்து பெரியாரை பற்றி பேசுகிறேன். இப்போ கூட வந்து அவங்களுடைய உணர்வாளர்கள்னு சொல்லிக்கிறவங்க யாருனாலையும் என்னை தடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சீமான் வந்து பகிரங்கமான ஒரு பேச்சை வந்து பேசுகிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சீமான் பெரியாரை கொச்சையாக பேசிவிட்டு அதுக்கு ஆதாரம் தாருங்கள் என்று கேட்டபோதே என்னிடத்தில் இல்லை என்பதை ஒப்புக்கொண்டவர். ஏதோ அதுக்கு சால்ஜாபு சொல்லி ஒரு பொய்யை சொல்லியிருப்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். அவர் சொல்லுகின்ற அத்தனை செய்திகளும் பொய்யாகவே பித்தலாட்டமாகவே பேசி வருகிறார் என்பதை வெளிப்படையாக தெரிந்துவிட்டது. இந்த நிலையிலே ஈரோட்டில் பிரச்சாரத்துக்கு வந்தபோது மிகவும் பெரியாரை தாழ்த்தி பெரியார் ஒரு மண் என்று பேசியிருக்கிறார். பெரியார் அதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. பெரியாரிடத்தில் ஒரு முறை சாமியே இல்லைன்னு சொல்றீங்களே, நீங்க ராமசாமின்னு பேர் வச்சிருக்கீங்க என்று கேட்டபோது, நீ வேணா மசூருன்னு கூப்பிடு ஏன்னு கேட்கிறேன், கழுதேன்னு கூப்பிடு ஏன்னு கேட்கிறேன்னு அதுக்கு பெயருக்கு முக்கியத்துவம் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி அவர் அதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. மனித சமூகத்தை நேசிக்கின்ற பெரியார் இவருக்கெல்லாம் இவர் ஒரு பெரியாருக்கு நிகரா இல்லை. ஆனாலும் இந்த தலைமுறை இளைஞர்களை ஏமாற்றுகின்றார் என்ற காரணத்தால் தான் நாங்கள் அதுக்கு அவரை பற்றி பெரியாரை பற்றிய விளக்கமான இவர் சொல்லக்கூடிய செய்திகளுக்கு பதிலை வழங்க வேண்டி இருக்கின்றதை தவிர இவருக்கு யாரும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் இங்கே யாரும் எதிர்க்கவில்லை, நான் சுதந்திரமாக பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாக அவர் ஒவ்வொரு நாளும் அப்படித்தான். போன வாரம் என்ன பேசினார்னா, சென்னையில் நாங்கள் அவர் வீடு முற்றுகையிட போகும்போது ஈரோட்டில் 28 அமைச்சர்கள் ஒரு ஆள் எதுக்கிறதுக்கு வந்து நிற்கிறாங்க அப்படின்னு அங்கே பேசினார். இங்கே வந்து இப்போ என்ன பேசுறாரு, யாருமே இல்லை, என்னை எந்த அமைச்சரும் வரல, என்னை கண்டு பயந்துட்டாங்கிறாரு. இப்படி மாற்றி மாற்றி இவருக்காக யாரும் இல்லை, அவங்க மக்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றே தவிர இவருக்காக அங்கே தேர்தலை சந்திக்க இவர் ஒரு பொருட்டாகவே திமுகவோ மற்ற கட்சிகளோ எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் பெரியார் திராவிட கழகம் இன்றைக்கு இவருக்கு விளக்கம் சொல்வதல்ல, இந்த தலைமுறை இவர் சொல்லக்கூடிய செய்திகளை நம்பிவிடக்கூடாது. ஏன்னா சொல்லாம போயிட்டோம்னா உண்மையாயிருமோ உண்மையா இருக்குமோ என்று அவர்கள் இந்த தலைமுறை புரிந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் செய்கிறோம். ஏன்னா நேற்றைய தினம் ஒரு தொலைக்காட்சியில இலங்கையில போய் ஏலத்தில் போய் இவர் எப்ப போனாரு, எத்தனை நாள் இருந்தாரு, 10 நிமிடம் கூட பிரபாகரனை பார்க்கல. அதுக்கு போனதே அவர் பிரபாகரன் இவர் யாருக்குன்னே தெரியாது, கெஞ்சிதான் நான் அங்கிருந்த தளபதிகள் பிரபாகரன் அனுமதி வாங்கி ஒரு 10 நிமிடம் பேச வச்சிருக்காங்க. அந்த வகையில் இவருக்கு எடுத்துவிட்ட போட்டோ கூட இவருக்கு தரல. மற்ற தளபதிகள் தர வேண்டாம், இவருடைய செயல்பாடோ பேச்சோ நம்பிக்கைக்குரியதா இல்ல, சந்தேகமா இருக்குன்னு அன்னைக்கே 2008லயே முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி அந்த எடுத்த படத்தை இவர்கிட்ட கொடுக்கல. எல்லாரும் ஒரு திரைப்படம் எடுப்பதற்காகத்தான் மற்ற படக்குழுவினர்களாம் தலைவர் பிரபாகரன் அழைச்சிருக்காரு. அப்ப அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒட்டிட்டு போனவரை தவிர இவர் சொல்ற அத்தனை கதைகளும் பொய் என்பதை நேற்றைக்கு அவரோடு இருந்த ஒரு ஒளிப்பதிவாளர் வெட்ட வெளிச்சமா ஆதாரத்தோட சொல்லியிருக்கார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.